கிளாந்தானில் பாலியல் உறவுக்கு ஆண்களை குறிவைக்கும் இளம் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக கிளாந்தான் போலீஸ் தலைவர் யூசுப் மாமாட் தெரிவித்திருக்கிறார். இந்த புதிய கலாச்சாரம் அச்சத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்துவதாக அவர் கூறியுள்ளார். Anak saudara perempuan minta dengan bapa saudara untuk bersama di bawah umur. Ada kes lagi sampai satu perempuan ada 3 orang lelaki, 2 lelaki, 5 lelaki pun ada. Suka sama suka. Bukan kata kerana dia paksa tak. Bila kita siasat suka sama suka. Ada kes lagi berlaku minggu lepas juga. Mak ada di rumah. Tahu anak dia perempuan bawa lelaki masuk dalam bilik. Dia biar je. Ni nak cerita. Jadi benda ni bukan saya nak dedah sekadar nak cerita pasal nak dedah pasal isu masalah peningkatan sekiranya masalahnya masalah sosial. 2023 ஆண்டோடு ஒப்பிடுகையில் 2024 கிளாந்தானில் இளம் வயதினர் தொடர்பான 252 பாலியல் குற்றங்கள் பதிவாகியுள்ளன. இது 22.3% அதிகமாகும். விசாரணையில் பொதுவாகவே சம்மதத்துடன் நடந்த உடலுறவு குற்றங்களாகவே இருக்கின்றன என குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே சிறுவர்கள் மற்றும் இளையோர் மத்தியில் கட்டுப்பாடு இல்லாத கைபேசி பயன்பாடு பாலியல் குற்றங்கள் போன்ற பல சமூக சீர்கேடு பிரச்சனைகளுக்கு வித்திடுவதாக கிளாந்தான் மாநில துணை முஃப்தி நிக் அப்துல் காடிர் நிக் மொமாட் கூறியுள்ளார். ஒவ்வொரு குழந்தைகளும் இணையத்தை பயன்படுத்துகின்றனர். பெற்றோர்களுக்கு தெரியாமலேயே அவர்கள் பாலியல் மற்றும் வன்முறையை தூண்டும் படங்களையும் வீடியோக்களையும் பார்க்கின்றனர். இது மிகவும் ஆபத்தானது என இவ்வாண்டு கிளாந்தான் மாநிலத்தில் குழந்தைகள் தொடர்பான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து உள்ளது தொடர்பாக கருத்துரைத்த போது அவர் இவ்வாறு செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். மசூதிகளிலும் மக்கள் கைபேசியிலேயே மூழ்கியுள்ளனர். பள்ளிகளில் சரியான கல்வி மற்றும் பெற்றோரின் சீரான கண்காணிப்பு மூலமாகவே இந்த குற்ற செயல்களை கட்டுப்படுத்த முடியும் என குறிப்பிட்டார். அதேவேளை மசூதிகள், சூறாவ்கள் மற்றும் பள்ளிகளிலும் கல்வி நடவடிக்கைகள் மூலம் மாநில அரசாங்கம் தொடர்ந்து தனது பங்களிப்பை வழங்கி வருகிறது. ஆனால் பாலியல் குற்றங்களை கட்டுப்படுத்த பெற்றோர் தங்களின் பங்களிப்பை ஆற்றவில்லை என்றால் மாநில அரசின் முயற்சிகள் பயனளிக்காது என கிளாந்தான் மந்திரி பசார் நசருடீன் தாவூத் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயிலுடன் தொடங்குங்கள்.